மக்களே லக்ஷ்மி நாராயணன் டெம்பிளை முடிச்சுட்டு இந்த பூக்கள் எல்லாம் நம்ம போகும்போது கம்மியாக இருந்தது. இப்போ பூக்கள் எல்லாம் நல்ல அழகாக பூத்துருக்கு. ஓகேவா? இப்போ இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம 2 எழுத்து பகவானை போய் பார்க்க போகலாம். புது டெம்பிள் வரப்போகுது, அதுக்கு டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. ஓகேவா? பாருங்கள் அந்த போர்டை. இப்போ நம்ம அப்படியே வாக் பண்ணி போனோம்னா அந்த லாஸ்ட்டில் 2 ட்ரக்கு நிற்கல, அதோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்மளுடைய அந்த 2 எழுத்து பகவானுடைய ஆலயம். நம்ம ஒரு கிரேந்தி பூங்க பார்த்துருங்க, அதையும் பார்த்துருங்க. பூ பூத்து தள்ளிக்கிட்டு இருக்க. கிரேந்தி பூவுக்கு பஞ்சம் இருக்காது போலயே. பரவாயில்ல, சூப்பர். நம்ம ஒரு கிரேந்தி இங்கே பூக்குதுன்னு பெரிய விஷயந்தான். இதில் தான் ப்ளம்ஸு கொத்தாக இருந்தது. 1 மந்த் வெக்கேஷன் போனோம். இப்போ ஒத்த ப்ளம்ஸை கூட காணுமேங்க, முழுசையும் பறிச்சிட்டாங்க போலயே. சரி, ரைட்டு விடுங்க. கிரேந்தி பூ நிறைய பூத்துருக்கேன். இப்போ டெஸ்லாவை பார்த்துக்கோங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் டெஸ்லா தான். கனடாவில் நிறைய டெஸ்லா ஆகிட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம நேராக போய் இன்னொரு மரத்தில் ப்ளம்ஸ் இருக்கும், அதுலேயாவது இருக்கா இல்லை அதையும் பறிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இந்த செடிகளுக்கு உள்ளே நடக்கக்கூடாது, ஆல்ரெடி நடந்து ரெடி பண்ணிட்டாங்க. தப்பு ஆக்சுவலி. ஹம்மர் பார்த்திங்களா, இதுவும் சூப்பராக இருக்கும். இந்த மரத்தில் உள்ள ப்ளம்ஸ் அது இருக்கான்னு பார்த்தா அதுலேயும் ஒத்த ப்ளம்ஸு கூட கிடையாது. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, மருந்துக்கு கூட ஒன்று இல்லடாம்பாங்கள்ல, அது மாதிரி தான் முழுசையும் பறிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம நேராக போய், இதுதான் தேர். இங்கே தேரோட்டம் நடக்கும்போது இதில் தான் சாமியெல்லாம் வச்சு இழுத்துட்டு போவாங்க. இப்போ நம்ம நேராக போய் சனீஸ்வர பகவானை ஒரு 10 அடி முன்னாடியே மூவ் பண்ணிட்டாங்க. முன்னாடி ரொம்ப பின்னாடி இருந்தார், இப்போ பின்னாடியிலேருந்து முன்னாடி வந்திருக்காரு. இந்த முன்னாடி பின்னாடி லாஜிக்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே, வாங்க பார்க்கலாம். மக்களே பாருங்கள், சனீஸ்வர பகவான் பாருங்கள்.